ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் குக் வித் சரண்யா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஒரு வடை ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த கேல் கீரையை வச்சு ஒரு கீரை வடை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வடை. இந்த கேல் கீரையை தமிழில் பரட்டைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய கடைகள்லையும் நம்ம பார்த்துருப்போம். இந்த வடை ரெசிபி இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கீரை வடை ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா நான் அரை கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கிறேன். துவரம்பருப்பு சேர்க்குறதுனால வடை நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நல்லா. இது ரெண்டையுமே நம்ம இப்போ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். காரத்துக்கு நான் இன்றைக்கி 2 சிவப்பு மிளகாயை சேர்த்துருக்கேன். இதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் கிட்ட நல்லா ஊற வச்சுக்கலாம். பருப்பு ஊறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போது இந்த கேல் கீரை கிங்ஸ் ஆஃப் சூப்பர் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் சத்துக்கள் ரொம்ப அதிகங்க. இதை தமிழில் பரட்டைக்கீரை அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த கேல்லையே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் இங்கே கிடைக்கும், நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும். நான் இன்றைக்கி இந்த க்ரீன் கேல் எடுத்திருக்கிறேன். இதில் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண வேண்டாங்க. ஒரு 4லேருந்து ஒரு 5 தண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நிறைய கீரை சேர்த்தோனாலும் வடை கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நார்மலாகவே இந்த கீரை மற்ற கீரை வகைகளை விட கொஞ்சம் கசப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம காயெலாம் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வடையாக செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 4 தண்டு தான் எடுத்திருக்கிறேன் இந்த அளவு பருப்புக்கு. இதை இப்போது நடுவில் இருக்க அந்த கனமாக இருக்க தண்டை மட்டும் நம்ம ஒரு சிசரை வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த இலைகளெல்லாம் கழுவிக்கலாம். இந்த கீரை நம்ம வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கூட சாப்பிட்லாங்க. சேலட் மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இது ரத்தத்தில் இருக்க அந்த சுகரோட அளவையும் மெயின்டைன் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கூட எடுத்துக்கலாம். இதில் விட்டமின் சி, அயன் எல்லா சத்துக்களுமே இருக்குது. ஆனால் இது நம்ம காயாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வடையாக செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சேலடாக சாப்பிட்றதுக்கும் இது கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சேலடாக சாப்பிட்றதுக்கும் காய் வச்சு சாப்பிட்றதுக்கும். ஆனால் கொஞ்சம் கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வடையாக செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த தண்டை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த இலையெல்லாம் எடுத்தாச்சு. கீரையை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் தண்ணியில் லெமன் ஜூஸும் மஞ்சள் தூளையும் சேர்த்து கீரையை போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்து ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம கழுவிக்கலாம் கீரையை எடுத்து. இப்போது பருப்பை நல்லா ஊற வச்சு ஒரு மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிக்கலாம். இப்போ பருப்பை நல்லா கழுவியாச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதில் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 3 வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக அரைச்சிட வேண்டாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம மிக்சியை பல்ஸ் மோடில் வச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பருப்பு ரொம்பயுமே அரைபடாமல் 1-2 அரைச்சிருந்தா தான் நல்லாயிருக்கும் வடைக்கு. இப்போது இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது கீரையை நல்லா கழுவி எடுத்துட்டேன். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியிலேயே அரைச்சிட போகிறேன். நம்ம மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் வச்சு 1-2 அரைச்சிட்டா போதும். ரொம்ப அரைச்சிடக்கூடாது. ரொம்ப அரைச்சிட்டோனாலும் இந்த கீரையிலேருந்து ஜூஸ் வெளியில் வந்துடும். அப்போ ரொம்ப தண்ணியாக ஆகிடும். அதனால் 1-2 அரைச்சா போதும். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கட் கூட பண்ணிக்கோங்க குட்டி குட்டியாக இலைகளை. அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இதையும் இப்போ நம்ம நல்லா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி.
இப்போது அந்த அரைச்ச கீரையும் இந்த பவுலுக்கு வந்து நான் மாற்றிட்டேன். இதில் நான் வந்து ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக வந்து வெங்காயத்தையும் இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் புதினா இலை வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் ஒரு 10 இலையை வந்து நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட புதினா இலை இல்லைன்னு நான் வந்து சேர்க்கலை. நான் இதில் தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் நல்லா உதுத்து விட்டு அதுக்கப்புறமா வந்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் வந்து நான் எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். நம்ம வந்து சின்ன சின்ன வடையாக வந்து தட்டி போட்டுடலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமுக்கு வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வடை வந்து சீக்கிரத்தில் வந்து கருகி போயிடும். அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன வடைகளாக இந்த மாதிரி தட்டி நம்ம பருப்பு வடை எப்பவும் போடுற மாதிரியே நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா வெளியிலையும் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்து பொரிஞ்சு வந்துடும் வடை. கொஞ்சம் கொஞ்சம் வடைகளாக போட்டுக்கோங்க. நிறையா வடையை வந்து ஒரே டைமில் வந்து போடாதீங்க. அப்போ வந்து சரியாக வேகாது. இப்போ ஒரு சைடு வந்து வடை நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட கீரை வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரும் ஓரளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிரும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி கூட. கண்டிப்பாக குழந்தைங்கள்லாம் இருந்தால் கூட அவங்களும் வந்து கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியே நம்ம மிச்சம் இருக்குது இல்லையா, அந்த மாவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப க்ரீன் கலரில் இருக்க வடை. இதை வந்து நீங்கள் நல்ல மசாலா வடை மாதிரி நார்மலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம கீரையோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 தண்டு வந்து கீரை தண்டு அதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 தண்டு வரை நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா நல்ல கோல்டன் கலரில் நார்மல் மசாலா வடை மாதிரியே இருக்கும். நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.